Greetings and welcome to this afterthought session for The Last Farmer, the film you just saw. My name is Stefan Borsos and I'm the programmer for South Asia at the IFFR. And I'm delighted and honored to introduce you to the film's director, Mr. M. Manikandan, and also to a film critic, Shrikant Srinivasan, one of the best film writers in India, and also our translator for today. So we start right away with the first question. What is your relation to farming and rural culture, Mr. Manikandan? வணக்கம் சார். முதல்ல படத்துக்கு வாழ்த்துக்கள். முதல் கொஸ்டின் என்னன்னா, உங்களோட விவசாயம் மற்றும் இந்த கிராமிய வாழ்க்கையோட உங்களோட தொடர்பை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? என்னோட தாத்தா, அம்மாவோட அப்பா வந்து ஃபார்மர் தான். அவரு நல்ல ஒரு பெரிய ஃபார்மர்னே சொல்லலாம். ஃபார்மிங்ல ரொம்ப இண்டிவிஜுவலா இருந்து அப்புறம் ஒரு ஃபார்மரா ஆனவர், நிறைய பேருக்கு ஒர்க் கொடுத்து அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு தாத்தா வந்து அவரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவரும் ஃபார்மரா ஆயிட்டாரு. ஸோ ரெண்டு ஒரு தோட்டமும் பக்கத்துல தான். அதுக்கடுத்து எங்க வீட்டுல எல்லாருமே டீச்சர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி மூவ் ஆயிட்டாங்க. ஸோ நான் இங்கே சினிமாவுக்கு வந்துட்டேன். நான் இப்போ அகைன் இந்த படம் பண்றதுக்காக நான் ஓன் ஃபார்மிங் ஆரம்பிச்சேன். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா நான் ஃபார்மிங் என்னோட ஓன் லேண்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் அதுக்கான ரிலேஷன்ஷிப், இவ்வளவுதான் டோட்டலா. So both his grandparents were farmers. One of them was in the police department, but after his service, he went back to farming. But his own parents kind of moved towards more, teacherly professions like professors. And finally, for this film, Manikandan sir has gone back to farming, and he's been farming for the past 2 or 3 years for this film in particular. I see. And can you tell us about the villages and the farmers' place in Tamil cinema in general terms, which is quite a long history, I would say? The விவசாயி கேரக்டரோட ஹிஸ்டரி இல்லை தமிழ் சினிமாவில் அதுக்கு ஒரு இடம் இருக்குல்ல சார், அதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? ஜெனரலாக தமிழ் சினிமாவை மொத்தமாக எடுத்து பார்த்தா இந்த விவசாயி இந்த சினிமாவில் ஏன் அது அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னா, தமிழர்களோட வாழ்வியலே விவசாயம் வந்து ஊறி போன ஒரு விஷயம். அப்புறம் விவசாயத்தை ஒரு வாழ்வில எடுத்தது தமிழ் சமூகம். இந்தியாவில் இருக்க அதர் ஸ்டேட்ஸும் எடுத்தாங்க. எல்லாரும் எடுத்து ஒரு இந்தியான்னு எடுத்தா கூட நம்மளுக்கு அது ஒரு ஃபார்மர் பேஸ்டு சமூகமா பார்க்கப்படுது இல்லையா? அதுல ரொம்ப மூத்த சமூகமா இருக்கிறது தமிழர்களோட சமூகம். ஸோ படங்கள் அதுல மட்டும் இல்ல, பாடல், தெரு நாட்டுப்புற பாடல், நீங்க பழைய நம்ம காவியங்களா இருக்கட்டும், எதுக்குள்ள போனாலுமே, குரல்ல கூட போனாலே அதுல விவசாயத்தை பத்தின டீட்டெயில் இருந்துகிட்டே தான் இருக்கும். மற்ற தொழில்களை விட விவசாயத்துக்கு தான் நிறைய டீட்டெயில் வந்து நமக்கு பதிவு பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது ரொம்ப தொட்டு வர்றதுதான். இது சினிமால படங்கள் வந்திருக்கு. இப்ப அந்த லிஸ்ட்ல இந்த படம் இருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் தான். So Tamil culture has been predominantly a farming culture. It's there in our ancient literatures. The texts from 2000 years ago, they speak about farming. The whole of India is actually a very rural society, but Tamil Nadu in particular has a very strong relation to the land and to farming. And in cinema as well, there has been a reflection of this tradition, this tie to one's land. And I'm very happy, or Manikandan sir is very happy that his film is coming in that tradition. And how exactly did the idea for the film originate? I mean, what was an incident? Was there a story, headline, or a theme? Where did it come from, basically, to tackle the subject himself? எனக்கு கொஸ்டின் கொஞ்சம் புரிஞ்சது. அந்த காக்கா முட்டை முடிச்சுட்டு அதோட ரிலீஸ் டைம்ல தான் இந்த படத்தோட ஐடியா தோணுச்சு. ஒரு நியூஸ் வந்து வில்லேஜ் சைடு நடந்ததா எனக்கு வந்தது. எப்படின்னா, ஒரு ஃபார்மர் வந்து இதே மாதிரி ஒரு பேர்டை கொண்டுட்டாருன்னு சொல்லி போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி இடிச்சிட்ட மாதிரி. ஆனா எஃப்ஐஆர் எதுவும் போடல. அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள பேசியே அது இல்லை, அவர் வந்து பெரிய ஒன்றும் பெருசா அவர் நேரடியா பண்ணலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அதை நடக்கிறதுக்குள்ள அவரை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு அப்புறம் அவர் கொஸ்டின் பண்ணி அவருக்கு புரியாதெல்லாம் பேசி, எனிவே அது
பெரிய பிரச்சனை ஆகல. எனக்கு இந்த இதை வந்து கொஞ்சம் இந்த கொஸ்டின் கேட்ட உடனே, ஏன்னா அவருக்கு நேஷனல் பேர்டுன்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது, அவரு கொல்லவும் இல்லை, அது கவர்மெண்ட் தண்டிக்கவும் இல்லை, அதை உண்மைன்னு புரிஞ்சு அனுப்பிடுது. ஆனாலும் அதுக்குள்ள பிராக்டிக்கலா நிறைய நம்மளுக்கு ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு சொல்லலாம்னு தோணுச்சு இந்த கதை. ஸோ அதுக்கு பிறகு அதுக்குள்ள நான் ஃபார்மர் சம்பந்தமா போய் சர்ச் பண்றப்போ அந்த கதையோட மற்ற எல்லா பகுதியும் சேர்ந்துச்சு. So this film started right at when Kakamutta, his first film, ended, and he had heard a news item in which a farmer was kind of picked up by the police for having killed a bird, but it didn't become a big case. It wasn't criminal or something, but this happened, and so he was interested in the practicality surrounding this kind of incident. So he started a research on this kind of theme, and all the other elements of the story came in the process of this research. So since then, this has been quite a long journey. And at one point, even Rajinikanth was supposed to be the main actor, which I almost cannot imagine, at least with the film which we have now. So can you talk about this kind of idea? Why Rajinikanth, and why didn't work out in the end? And why and how did you finally get to this main actor, who Nalandi, who basically plays the last farmer now? இது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட ப்ராஜெக்ட் போது ஒரு டைம்ல வந்து ரஜினிகாந்த் நீங்க அதை மைண்ட்ல வச்சிருந்தீங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு அது ஏன் தோணுச்சு? அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சு நல்லாண்டின்ற ஆக்டர் இல்ல பர்சனை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவரை பத்தி கொஞ்சம் பேச முடியுமா? ஸோ இது ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப சின்ன ப்ராஜெக்டா இண்டிபெண்டா ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான் நான் ஓன் ப்ரொடக்ஷன் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3rd வெர்ஷன் வரையும் அப்படிதான் இருந்தது ஸ்கிரிப்ட்ல. ஆனா அதுக்கடுத்த வெர்ஷன் வந்து நான் ஃபைனல் வெர்ஷன் யூஸ்வலா அந்த இடத்துலயே எங்க கதை எடுக்க போறோமோ அங்க முடிக்கிறது கொஞ்சம் பழக்கம். அதனால என்ன பண்ணேன், சரி நான் ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஊர்ல போயிட்டு அந்த இதை எழுதுறப்ப அந்த படம் ரொம்ப பெருசாவும் வந்தது, ரொம்ப பெரிய படமா இருந்தது. அதுல சொல்ற நிறைய கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, அது ஒரு ஜெனரேஷனுக்கே சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. சிம்பிள் கண்டென்ட் தான் இருந்தாலும் அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சீடு மாதிரி ஒரு விஷயம் தானே, ஒரு வித மாதிரி அந்த இருக்கு அந்த சீன்ஸ்லாம். அப்ப இன்னும் லார்ஜர் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆச்சுன்னா, இப்போ ரஜினிகாந்த் அவரை எடுத்துக்கிட்டோம்னா அவரோட ரசிகர்கள் வந்து ஒரு நிறைய அவரை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து அதுல இருக்க கருத்துக்களை சொல்லும் போது மக்கள் கிட்ட வந்து அது இன்னும் கொஞ்சம் அதிகமா போய் சேரும் அப்படின்ற ஒரு தாட் வந்ததுனால அவர் அப்ரோச் பண்ணோம். ஆனா அந்த நேரத்துல அவரு பண்ண முடியல. அதுக்கு முன்னாடியே நல்லாண்டியை செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து அதை ஒரு நம்மளா ஸ்கிப் பண்ண வேணாம், இப்படி ஒரு தாட் வந்துருக்கு, சரி போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்ததுதான். அதுக்கு முன்னாடியே வந்து நல்லாண்டி ரெடியா இருந்தாரு. இருந்தாலும் இந்த சினிமாவோட இது ப்ராப்பர் டபுள் கேமரா செட்டப் அண்ட் சிங் சவுண்ட்னால இந்த மைக்லாம் ஹோல்ட் பண்ணி நடிக்கணும், அதுவும் இல்லாம எல்லாமே ரிப்பீட்டேஷன் இருக்கணும். இப்படின்றப்ப ப்ரொஃபஷனல் ஆக்டரா போகலாம் அப்படின்றதுதான் ஒரு தாட் வந்துருச்சு. ஏன்னா படம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு. அப்புறம் அவரை வச்சே பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணதுல வந்தது. இன்னொன்னு இப்ப பாக்குற ஸ்கிரிப்ட் வந்து ரஜினிகாந்தோட அவருக்கு எழுதுன ஸ்கிரிப்ட் இல்ல, அவருக்கு எழுதுனது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அது அவருக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அது கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அதனால சில சேஞ்சஸ் இருக்கும் அதுல. இது வந்து இவருக்கு அதுக்கு பிறகு லாஸ்ட் வருஷம் இவருக்கே ஃபைனல் பண்ணி வச்சது. So yeah, the project started as a simple film, but in the second, third redraft, it became really strong. The ideas in the project became really strong, and Manikandan sir felt that somebody like Rajinikanth with his huge fan base would help the film reach a wider audience. So that was the reason he approached Rajinikanth, but it didn't work out. But Mr. Nallandi was already part of the project even before these negotiations. So the initial hesitation was because there were multiple cameras, the mic had to be worn. So there was a kind of hesitation with non-professional, but as and when the film started becoming a project, I mean a real thing, kind of he also got into the role, and the script was also kind of rewritten or modified in relation to Mr. Nallandi's personality.
it isn't the same script that was written for Mr. Rajinikanth. You still have Vijay Sethupathi as a kind of big star, even though in a smaller role. Can you talk about this role, this kind of drifter personality, which I cannot really or couldn't understand what is his place actually in the story, but nevertheless had a huge emotional impact. விஜய் சேதுபதி கேரக்டர் இதுல வந்து ஒரு நாடோடி மாதிரி ஒரு கேரக்டர் அவர் வராரு. அவரோட இன்வால்வ்மெண்ட் இந்த நாடோடி கேரக்டரா வந்தா கூட அவர் மெயின் ஸ்டோரியில ரிலேஷன் இல்லாம இருந்தா கூட அவருக்கு ஒரு இமோஷனல் இம்பாக்ட் கிரியேட் பண்றாரு இந்த படத்துல. ஸோ அவரோட இன்வால்வ்மெண்ட் இந்த ஹோல் ப்ராஜெக்ட்ல கொஞ்சம் அதை பத்தி பேச முடியுமா? பிளஸ் அந்த கேரக்டர் பத்தியும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? கேரக்டர் இன்ஸ்பிரேஷன்னா ராமையான்னு ஒருத்தர் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்ததா எனக்கு ரைட்டர், என்னோட ஃப்ரெண்டு ரைட்டர் அவர் சொன்னார். அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ஊருக்குள்ள வந்து திடீர்னு பெரிய பெரிய பொய்யெல்லாம் சொல்லும். அந்த மாதிரி நான் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸை வந்து பார்த்தேன் அப்படிலாம் வந்து சொல்லுவோம். அது நிறைய பெரிய பெரிய பொய் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா ஒரு மாதிரி ரொம்ப முருக பக்தன்னா அவரு பர்டிகுலரான ஆள் முருக பக்தன் இல்லை. ஆனா பொதுவாக முருக பக்தத்துக்கு தனியா ஊர்ல வந்து அதுக்குன்னே ஃபுல் டைம் டெடிகேட் பண்ணி இருப்பாங்க. அவங்க வந்து கோயிலுக்கு போக வர இந்த மாதிரி இருப்பாங்க, எங்க வேணாலும் தங்கிப்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இந்த ராமையா கேரக்டர் வந்து ஒருவேளை அவர் உண்மையை சொல்லியிருந்தா, இப்ப ஊரே என்ன சொல்றாங்கன்னா அந்த ராமையா போய் சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்த்தேன்னு. அது அவனே உண்மையை சொல்லியிருந்தா ஒருவேளை அப்படின்னு நான் திங்க் பண்றப்ப ராமையா கேரக்டர் வந்து டோட்டலா பிராக்டிக்கல் லைஃப்ல இருந்து விலகி மனசுக்குள்ள தோன்ற அவங்க ஒரு உலகத்துல அங்கேயே வாழ்ந்துட்டு அங்கிருந்து இந்த உலகத்தை பார்த்து வாழ்றவங்களை பத்தி நிறைய அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மள நிறைய முருக பக்தர் வந்து டிசப்பியரன்ஸ் பத்தி நம்ம பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த எல்லா கேரக்டர்களோட தொகுப்பா அவரை அந்த கேரக்டர் ஃபார்ம் பண்ணது. நீங்க சொல்லுங்க, நான் விஜய் சேதுபதி அப்புறம் எப்படி வந்தாலும் சரி. So first kind of comment on the character. The character of Ramaya is inspired by a real character that lived in Ramnath district in Tamil Nadu. So it is said that this person would kind of lie about meeting chief ministers and prime ministers and all important people. But he was also a very pious kind of a pilgrim, kind of big devotion for Lord Muruga. The character originated with the idea that what if this person was speaking the truth, and even as somebody outside the society, this person might have a vantage point into the lives of other people. And because the literature and songs about Lord Muruga also speak about such nomadic characters, kind of this character grew out of all these inspirations. And now he'll speak about Vijay Sethupath's involvement in the film. ஸ்டோரி வந்து விஜய் சேதுபதி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து ரொம்ப டிராவல் பண்ணணும், மலை மேலாம் ஏறணும், வெயிட் அந்த இது இருக்கு, அப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் டஃபா இருக்குன்னு சொல்லல. ஆனா கதை சொல்றப்ப கேட்ட உடனே அவருக்கு வந்து அந்த கேரக்டர் தனியா பிடிச்சிருச்சு. ஸோ அதை நான் பண்றேன். அவருக்கு ஏற்கனவே வயசான ஆளா அந்த நல்லாண்டி கேரக்டர் பண்ணணும்னு ஆசை. அது ரொம்ப வருஷம் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நான் அது இல்லை, அது ஒரு தாத்தாவே பண்ணாதான் நல்லா இருக்கும், ஒரு எங்க தாத்தாவை நடிச்சா நல்லா இருக்காது. ஏன்னா அது ஃபர்ஸ்டே அங்க இந்த இடத்துல கொஞ்சம் மாறிடுது இல்லையா, எல்லாத்துக்கும் தெரியும் அவர் தாத்தா இல்லைன்னு, அந்த மாதிரி ஆயிடும் சொன்ன பிறகு இந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு நான் பண்றது இது ரொம்ப டஃப் ஷெடியூல் தான் அவருக்கு. இருந்தாலும் அவர் ஒரு 15 days வந்தாரு. ஏன்னா ஒரு சீன் தான் எடுப்போம், நான் மேல ஏத்தி அங்க எடுக்கணும். ஸோ 2 hours மேல ஏறணும். அது வேறவே இல்லை. அவர் மலையில அவ்வளவு உயரமான மலைகள்ல அதிகமா ஏறி இருக்க மாட்டாரு அவரு. அதெல்லாம் ரொம்ப சிரமமா இருந்தது. ஆனா நல்லா வந்து பண்ணி கொடுத்தாரு. 15 days அந்த நேரத்துல ஷூட் பண்ணோம். நீங்க Mr. Vijay Sethupathi was originally interested in the character of Nallandi to portray an old man, but because that would kind of make the audience somewhat incredulous, because we know that it's Vijay Sethupathi, he may not be perfect for an old man, then this role kind of came into the picture. But this role is something that was very physically demanding, because you have to go up and down the mountain all the time. So it was kind of very demanding on a physical level. But Mr. Vijay Sethupathi kind of gave him a schedule of 15 days and kind of
nice completion. I see. Let's talk for a moment about the film's construction. It is a very densely plotted work, dealing with many themes which are often treated in only a few scenes. Why did you opt for this kind of storytelling mode? இப்போ படத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்காரு. ஸோ இதில் இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தீம்ஸ், நிறைய ஐடியாஸ் இருக்குது. சில ஐடியாலாம் சின்ன சின்ன சீன், சின்ன சின்ன லைன்லேயே முடிஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டென்ஸாக, ரொம்ப அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோஸ்லி நீங்கள் எழுதி அதை எல்லாத்தையும் இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் அப்ரோச் அடாப்ட் பண்ணீங்க. இது வந்து ஒரு ஃபார்மரை சொல்லணும்னா அந்த ஃபார்மர் பற்றி சொல்லணும்னா ஒரு வில்லேஜை பற்றி சொல்லணும். வில்லேஜை பற்றி சொல்லணும்னா அதுக்கடுத்து அங்கே இருக்கிற ஒரு ட்ரைப்ஸ், பூர்வீக குடியை வந்து சொல்லணும். அவங்க ஏன் பூர்வீக குடியா இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் சொன்னோம்னா அவங்களோட வழிபாடு, சாமி கும்பிடுறது, இதெல்லாம் சொல்லணும். இப்படின்ற மாதிரி இந்த படத்துக்குள்ள நிறைய டாபிக் இருக்கு. அதே நேரத்துல நானும் வந்து இது என்ன பண்ணேன்னா, இந்த படம் வந்து அந்த சாதாரணமா ஊர்ல படங்கள் அதிகமா பார்க்காத ஒரு நபர் பார்த்தாலும் அவருக்கும் வந்து புரியணும் நம்மளுக்கு அந்த என்ன கான்செப்ட் சொல்ல வரோம்னு சொல்லி. ஏன்னா அதுல நிறைய சொல்யூஷன்ஸும் சொல்லியிருக்கோம் குட்டி குட்டியா. அது வந்து சின்ன சின்னதா ஒரு அவங்க பெர்ஸ்பெக்டிவ மாத்துறதுக்கு, விவசாயத்தை பத்தியும் கிராமத்து மக்களை பத்தியும் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதே நேரத்துல ஒரு மொழி தெரியாத ஆட்கள் வந்து அந்த படத்தை புரிஞ்சுக்கும் போது இதுக்கு பின்னாடி இவ்வளவு கல்ச்சரல் டீட்டெயிலும் அதெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு க்ளூஸ் தான் கொடுக்க முடியுது. அவ்வளவு அது பேக் பண்ணலைன்னா இன்னும் கொஞ்சம் அந்த மாயாண்டிக்கு ஏற்படுற அந்த பதட்டம் வந்து ஆடியன்ஸுக்கு கம்யூனிகேட் ஆகாம போகாம வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. So because it's a village-based subject, I mean, it kind of becomes an ecosystem. Everything is related because you have to talk about the village, you have to talk about people who live there and the tribes and their religious systems and their religious values. And so it all comes together as part of a package. And the film is also meant for the person living in the village. There are many snippets of village life that they could relate to, and it's not just about the problems in the village. The film also proposes solutions, and for an audience which is not in the village, for example an international audience, we could give only a glimpse of all the nuances in the village. So you have to just go kind of from one point to the other quickly. And we also have to linger on Mayandi's predicament, because that was the crucial part of the film. And if we didn't do that, kind of it'll kind of not have that particular value that it does currently. So that's the reason. The whole complexity of the whole village life is the reason he had to move from one. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு, நம்ம மெயினா நான் எடுத்து தமிழ் மொழியில நம்ம தமிழர்களுக்கான படமா தான் பாக்குறேன் நான். அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு விதமான பட கட்டமைப்பு ஆல்ரெடி பழகி இருக்காங்க. அதுல இருந்து நம்ம ரொம்ப அதிகமா பேரலா வந்துகிட்டு இருக்க படங்களோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அந்த படங்களுக்கு இணையா படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இது ரொம்பவும் நம்ம ஒரு அந்த இது ஓவரா வேற ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ்ல ஜம்ப் பண்றது கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா ஃபைனலா அவங்களுக்கு புரியணும். அது அவங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு சினிமாவோட மொழி மாறுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நான் இன்னும் கொஞ்சம் எளிமையாவே வச்சுப்போம். அவங்களுக்கு பழக்கமான ஒரு பாடல்களும் சின்ன சின்ன நகைச்சுவை காட்சிகளையும் வச்சு கொண்டு போகலாம். இல்லைன்னா அது இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது எப்படி ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு டவுட்டா இருந்தது. ஸோ அதனால அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. So this is also a film that is primarily intended for the local Tamil audience, and that's the reason it uses a film language that isn't too kind of plain or too austere. It kind of includes elements of comedy. There are elements of songs, which is closer to the film language it is familiar with. So that was the reason he adopted a language that is kind of closer to the mainstream medium, but it's not completely mainstream. Okay, I see. I'm afraid we already reached the last question, and talking about the local audience, just one quick question. Is there something you want to still send out, some message to the audience in Rotterdam internationally
just to have also kind of what do you want to convey to them? ராட்டர்டாம்ல பார்க்குற ஆடியன்ஸ்க்கு உங்ககிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எனக்கு இந்த உலகம் வந்து நம்ம ஒரு விஞ்ஞானத்தோட முன்னேற்றத்துல எங்கேயோ அது ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டதாகவும், நம்ம டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப கைக்குள்ள கொண்டு வந்துட்டதாகவும் ஒரு நினைப்பு ஓவராலா மீடியாவில் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல எல்லா கண்ட்ரிலையுமே நீங்க அங்க இருக்கிற ரொம்ப ரூரல் அந்த ரோட்ஸ் இல்லாத ஒரு வீடுகளும் அங்க இருக்கிற லைஃபும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நிறைய இவ்வளவு டெக்னாலஜி வந்து அவங்களுக்கு இன்னுமே பயன்படாத டெக்னாலஜி நிறைய போய் சேர, எலக்ட்ரிசிட்டி மட்டும் இல்லை, மற்ற அவங்களோட லைஃப் வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ப்ரொடக்ஷனும் எதுவுமே இல்லாத ஒரு சூழல்ல இருக்கு கிராமங்களும். அதுல பெரும்பாலானவரும் எல்லாருமே ஃபார்மர்ஸா தான் இருக்காங்க. ஃபார்மிங்ன்றது அவங்களுக்கு ஒரு அதை விட்டு அவங்க வெளியும் வரமாட்டாங்க. என்னதான் ஒரு இன்னும் டெக்னாலஜி கூடனா கூட அவங்க அந்த 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 நிலத்தை விட்டுட்டு அதை விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கையும் மனசுல வச்சு நம்ம அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளையும் அப்புறம் படங்கள், திரைப்படம், ஆர்ட் எதுனாலும் சரி, இன்னுமே மனித குலம் கூட வளர்ந்தோம். அந்த மனித குலம் கண்டுக்காத இருக்கிற மனிதர்களை வந்து ஓரளவுக்கு ஒருங்கிணைக்கிற ஒரு 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 படமா இருக்கணும். அவங்களுக்குள்ள அந்த விஷயங்களை தூண்டணும், அதை பத்தி பேசுறதுக்கான ஒரு படமா அமையணும்ன்றதுதான் என்னோட இந்த படத்துல இருக்கிற நோக்கம். ட்ரைப்ஸ் சொன்னோம்னா அது எந்த கண்ட்ரில எடுத்தாலும் அங்க ட்ரைப்ஸ் இருக்காங்க. எல்லா கண்ட்ரிலயுமே எஜுகேஷன் ரீச் ஆகுற குழந்தைகள் இருக்கதான் செய்யறாங்க. ஸோ இதுல இன்னுமே கொஞ்சம் அதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குது. மற்ற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஸோ அது வந்து ஒரு 40 இயர்ஸா நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த அவங்களாம் ரீச் பண்ணிடுவோம், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருவோம், ஒரு தரமான வாழ்க்கையை கொடுப்போம் அப்படின்றத ஒரு இது வந்து ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்கு. ஆனா மற்ற முன்னேற்றங்கள் பயங்கரமா இருக்கு. ஸோ இது சம்பந்தமான ஒரு பேச்சை உருவாக்குறதுக்காக இந்த படத்தை நான் பாக்குறேன். கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். அதே நேரத்துல சில கேள்விகளையும் எழுப்பும். நன்றி. So there is an impression in the media that technological progress has brought us all together and everybody's on the same boat and everything, but there is a huge swath of population that is still left behind, and most of them farmers. And our technology, our art has not been successful in including them in the conversation. And Manikandan sir hopes that this film will start a conversation whereby we look at more inclusive technology, more inclusive art creation, and kind of bring people together. And he hopes that this film will kind of please a lot of people, but also raise important questions. Okay. Thank you very much for your time to both of you. Thank you, Nandri. Romba nandri, sir.